அவர் முதல்வர் அல்ல என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் 5 ஆண்டு காலத்தில் 1/2 கோடி மாணவ மாணவியரை அனைத்து துறையிலும் தகுதி படைத்தவர்களாக உயர்த்திய மாபெரும் திட்டம்தான் மு.க. ஸ்டாலின் தனது ஆட்சி காலத்தில் உருவாக்கிய நான் முதல்வன் திட்டமாகும். அவரது கனவு திட்டம் அது. அத்தகைய மகத்தான திட்டத்தின் பெயரை TN ஸ்கில் கார்ப்பரேஷன் என பெயர் மாற்றி இருக்கிறது தற்குறி அரசு என விமர்சித்துள்ளது. இதுவரை தற்குறிகள் என்று சொல்வதற்கான முழுமையான பொருத்தத்தை இப்போதுதான் அடைகிறார்கள். நான் முதல்வன் என்று சொல்லி பாருங்கள், TN ஸ்கில் கார்ப்பரேஷன் என்று சொல்லி பாருங்கள். எந்த சொல் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் வெற்றிக்கான உணர்ச்சியையும் கொடுக்கும். நான் முதல்வன் என்ற சொல்லை உச்சரிப்பவர் எவராக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே தங்களது துறையில் நான் முதல்வன் என்ற உணர்ச்சியையும் உந்துதலையும் பெறுவார்கள். அதனால்தான் அந்த பெயரை சூட்டினார் மு.க. ஸ்டாலின். எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாளோ என்று புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் ஏக்கத்துடன் பாடினார். அத்தகைய ஏக்கம் போக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட திட்டம் அது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. தனது தந்தை பேருந்து நடத்துனர், எனது அம்மா பீடி சுற்றும் தொழிலாளி, நான் இன்று IPS ஆகியிருக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன் இதே போன்ற ஒரு மேடையில் உங்களை போன்று கூட்டத்தோடு கூட்டமாக பின்புறம் உட்கார்ந்திருந்தேன். இன்று IPS ஆகிவிட்டேன். அரசின் திட்டத்தால் தான் இது சாத்தியம். என்னை போல நீங்களும் ஆகலாம் என்று IPS ஆன மாணவி ஒருவர் பேசினார். இதுதான் நான் முதல்வன் திட்டத்தின் மகத்தான வெற்றி. நான் முதல்வன் திட்டத்தால் பலன் பெற்று IAS அதிகாரி ஆன ஒரு மாணவன், எனக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கிடைத்த 1,15,000 ரூபாய் பெரும் உதவியாக இருந்தது. அதனை வைத்துத்தான் படித்தேன் என்றார். இதுதான் நான் முதல்வன் திட்டத்தின் மாபெரும் வெற்றி என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. நான் மட்டும் முதல்வர் அல்ல, நீங்கள் அனைவரும் முதல்வன்தான் என்று சொல்லி இத்திட்டத்துக்கு நான் முதல்வன் திட்டம் என்று பெயர் சூட்டினார் மு.க. ஸ்டாலின். 5 ஆண்டு காலத்தில் 50 லட்சம் இளைஞர்கள் இதற்கான பயிற்சியை பெற்று நல்ல பல பணிகளில் சேர்ந்துள்ளார்கள். நிறுவனங்களை உருவாக்க தயாராக இருக்கிறோம், அதற்கு தகுதி வாய்ந்த திறமைசாலிகளை உருவாக்கி கொடுங்கள் என்று பல்வேறு நிறுவனங்கள் மு.க. ஸ்டாலினிடம் சொல்லி அதற்காக அவர் உருவாக்கிய திட்டம்தான் நான் முதல்வன். நமக்கெல்லாம் பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்குமா என்று ஏங்கிய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையை விதைத்த திட்டம் அது. அந்த திட்டத்தின் நோக்கத்தையே சிதைக்கும் வகையில் TN ஸ்கில் கார்ப்பரேஷன் என்று பெயர் சூட்டி இருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. சிலருக்கு தானும் செய்ய தெரியாது, அடுத்தவர் செய்ததையும் கெடுப்பார்கள். அத்தகைய ரகம் விஜய். ஒரு நல்ல திட்டத்தின் நோக்கத்தை சிதைத்து அதனை ஒரு பயிற்சியை போல சிதைத்து விட்டார் விஜய். அவரிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் என முரசொலி நாளேடு வினவியுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ தளத்தில் TN ஸ்கில் கார்ப்பரேஷன் என்ற பெயரை மாற்றிய முதலமைச்சர் விஜய் அத்திட்டம் தொடர்பான அனைத்து பழைய பதிவுகளையும் நீக்கி இருக்கிறார்கள். வீடியோ பதிவுகளை நீக்கி இருக்கிறார்கள். மே 15ஆம் தேதியிலிருந்தே பதிவுகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடாது. நான் முதல்வன் என்ற சொல்லை அகராதியிலிருந்து இந்த ஆணவம் பிடித்தவர்களால் நீக்க முடியாது. இத்திட்டத்தால் பலன் பெற்றவர்களின் அறிவுத்திறனை செயலற்றதாக ஆக்க முடியாது. நான் முதல்வன் திட்டத்தால் பணி பெற்றவர்களின் பணியை பறிக்க முடியாது. நான் முதல்வன் திட்டத்தால் தன்னம்பிக்கையையும் துணிச்சலையும் பெற்றவர்களின் துணிச்சலை போக்க முடியாது. பெயரை நீக்குவதால் பெரிய ஆளாக ஆகிவிட முடியாது விஜய். நான் முதல்வன் என்று சொல்லும் போதே மு.க. ஸ்டாலின் பெயர்தான் விஜய்க்கு நினைவுக்கு வருகிறது என்றால் இத்திட்டத்தின் அடித்தளம் விதை அவர் போட்டதாகும். எத்தனையோ திட்டங்கள் வரும் போகும், ஆனால் மக்கள் மனதில் நின்றவை சிலதான். அத்தகைய திட்டங்களில் ஒன்று நான் முதல்வன் என முரசொலி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டுக்கான குடிமைப்பணி தேர்வு முடிவுகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 27 மாணவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நான் முதல்வன் திட்ட பயிற்சிகளின் மூலமாக கடந்த ஆண்டு 57 பேர் தேர்வானார்கள். அது நான் முதல்வன் திட்டத்தின் மகத்தான சாதனையாகும். இதுபோன்ற ஒரு திட்டத்தை சிந்திக்க தெரியாமல் சிதைக்கும் வகையில் பெயரை மாற்றியிருக்கிறார் விஜய்.
பிரதமர் மோடிக்கு கொடுத்த கடிதத்தில் ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு உதவித்தொகையுடன் கூடிய பணியிடை பயிற்சிகள் மற்றும் தொழில்துறையுடன் இணைந்த திறன் பயிற்சிகளை வழங்கும் இளைஞர் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு இயக்கத்தை செயல்படுத்த விளைகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் விஜய். இதுதான் நான் முதல்வன் திட்டமாகும். அதாவது நான் முதல்வன் என்ற ஸ்டிக்கரை கிழித்துவிட்டு புது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறார் விஜய். தன்னால் புதிதாக எதுவும் கிழிக்க முடியாது என்று விஜய்க்கு தெரியும். டிஎன் ஸ்கில் கார்ப்பரேஷன் என்று மாணவர்களிடம் சொன்னாலும் பழைய நான் முதல்வன் ஸ்கீம் தான் என்று மாணவியர் சொல்வார்கள். அப்படி உச்சரிக்கப்படும் ஒவ்வொரு நொடியும் தமிழ்நாட்டை ஆள்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே என கூறி தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.